இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு ஜெராம் தமிழ் பள்ளிக்கு நிரந்தர தீர்வு. தீபாவளி பரிசுக்கு பிரதமர் அன்வாருக்கு நன்றி. கோபிந்த் சிங். பஹாங் ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளியின் 20 ஆண்டு கால சிக்கலுக்கு ஒரு வழியாக தீர்வு கிடைத்துள்ளது. நேற்று அறிவிக்கப்பட்ட 2026 வரவு செலவு திட்டத்தில் அப்பள்ளியின் புதிய கட்டடத்துக்கு சிறப்பு மானியம் ஒதுக்கப்பட்டது பிரதமரின் தீபாவளி பரிசாகும் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ வர்ணித்தார். அதற்காக டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு நன்றியை தெரிவித்த கோவிந்த், இது ஜெராம் பள்ளியின் நீண்ட கால் கனவு நினைவான தருணம் என்றார். பல ஆண்டுகளாக கெபின் எனப்படும் கொள்கலன்களில் இயங்கி வந்த அப்பள்ளிக்கு ஒரு வழியாக தீபாவளிக்கு முன் ஒளி பிறந்துவிட்டது என்றார் அவர். தமிழ் பள்ளிகள் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒவ்வொரு குழந்தைக்கும் நல்ல கல்வி சூழல் வழங்குவதே மடானி அரசாங்கத்தின் நோக்கமாகும். அதனை வெறும் வாய் வார்த்தையாக அல்லாமல் செயலில் செய்து காட்டியுள்ளோம் என்றார் அவர். இவ்வேளையில் இந்த மக்கள் பட்ஜெட்டில் இந்திய சீன கிராம மேம்பாட்டுக்காக 90 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு 2 பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள SDR ரொக்க உதவித்தொகை அக்டோபர் 18ஆம் தேதி வழங்கப்படுவது இந்திய சமுதாயத்திற்கான ரொக்க உதவி 1 பில்லியனாக உயர்த்தப்பட்டது போன்ற அறிவிப்புகளையும் கோவிந்த் பாராட்டினார். சுகாதார பணியாளர்களுக்கு ஆன்கால் அலவன்ஸ் உயர்வு அறிவிப்பு. பட்ஜெட்டை புகழும் லிங்கேஸ்வரன். சுகாதார பணியாளர்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக அவர்கள் நீண்ட நாள் காத்திருந்த ஆன்கால் அலவன்ஸ் உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பிரதமரும் நிதி அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு நன்றி தெரிவிப்பதாக செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் கூறினார். ETAP எனப்படும் அந்த ஆன்கால் அழைப்பு பணிக்கான நிரந்தர அலவன்ஸ் தொகை சுமார் 40% உயர்த்தப்படுகிறது. இதற்காக ஆண்டுக்கு கூடுதலாக 120 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, விடுமுறை நாட்களில் பணியில் இருக்கும் சிறப்பு மருத்துவர்களின் அலவன்ஸ் 250 ரிங்கிட்டிலிருந்து 350 ரிங்கிட்டாக உயர்த்தப்படும். அதோடு 4500 ஒப்பந்த தொழிலாளர்களின் பணிகளை நிரந்தரமாக்குவது, 935 நிரந்தர தாதி பணிகளை உருவாக்குவது, தனியார் மருத்துவர்களின் ஆலோசனை கட்டணமும் 10 முதல் 35 ரிங்கிட்டிலிருந்து 10 முதல் 87 ரிங்கிட் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. நோபல் அமைதி பரிசு டிரம்புக்கு சமர்ப்பணம். வெற்றியாளர் மரியா கொரினா மாச்சடோ அறிவிப்பு. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மாச்சடோ 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் அமைதி பரிசை வென்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். நோபல் பரிசை இவர் தான் வெல்வார் என கடைசி வரை எந்த யூகமும் எழவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அறிவிப்பு வெளியான கையோடு அந்த விருதை வெனிசுலா மக்களுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் சமர்ப்பிப்பதாக 58 வயது அந்த பெண் அரசியல்வாதி சொன்னார். நாம் வெற்றியின் விளிம்பில் உள்ளோம். வெனிசுலாவில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த அமெரிக்க மக்களும் ட்ரம்பும் எங்களின் முக்கிய கூட்டாளிகள் என மாச்சடோ தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாச்சடோவின் இந்த சமர்ப்பணத்தை அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கேரலின் லெவிட்டும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். நோபல் பரிசு தனக்கே கிடைக்க வேண்டும் என கூறி வந்த ட்ரம்புக்கு அது கிடைக்காமல் போனது உள்ளுக்குள் வருத்தமாக இருந்தாலும் மாச்சடோவின் வெற்றி சமர்ப்பணம் ஆறுதலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பன்னீர்செல்வத்தின் கடைசி கடிதம் நன்றி, நம்பிக்கை, மனவலிமை நிறைந்த அந்த இறுதி வரிகள். போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக சிங்கப்பூரில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட மலேசியர் பி. பன்னீர்செல்வம் தனது கடைசி கடிதத்தில் நன்றி, நம்பிக்கை மற்றும் வாழ்வின் ஆழமான அர்த்தத்தை வெளிப்படுத்தி சென்றுள்ளார். அவரது வழக்கறிஞர் தூ சிங் ஜி அக்டோபர் 9ஆம் தேதி அந்த கடிதத்தை வெளியிட்டு இது பன்னீரின் கடைசி நன்மை செயல்களில் ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். கடந்த புதன்கிழமை தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாளை தானே கையெழுப்பட எழுதிய தற்போது வைரலாகியுள்ள அக்கடிதத்தில் முடிவு நாம் எதிர்பார்த்தது போல் இல்லாமல் போனாலும் நாம் கண்ட பயணம் அருமையானது. மனித அனுபவங்களை பற்றி கற்றோம். நாமே நம்மை ஆழமாக அறிந்தோம் என தமக்கும் வழக்கறிஞருக்கும் இடையிலான தொடர்புகளை நெகிழ்வுடன் பன்னீர் வருணித்தார். அதே சமயம் தனக்கு வழக்கறிஞருக்கும் ஆதரவாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து நீங்கள் அற்புதமானவர்கள், தன்னம்பிக்கையுடன் இருங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார் என பன்னீர் எழுதியுள்ளார். மக்களை மையப்படுத்திய பட்ஜெட், அக்கறையோடு இந்திய சமூகத்தை வலுப்படுத்தும் பட்ஜெட். ரமணன் நிகழ்ச்சி.
பிரதமரும் நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சமர்ப்பித்த 2026 மடானி பட்ஜெட் எந்த சமூகமும் பின்தங்காத வகையில் திட்டமிடப்பட்ட உண்மையான மக்கள் பட்ஜெட் என டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் பாராட்டியுள்ளார். மொத்தம் 419 ரிங்கிட் பில்லியன் ஒதுக்கீட்டுடன் தொழில் முனைவு, கல்வி, மக்கள் நலத்திட்டங்கள் போன்ற துறைகள் அதில் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான அவர் சொன்னார். குறிப்பாக இந்திய சமூக முன்னேற்றத்திற்காக மித்ரா, தெக்குன் நேஷனல் மற்றும் அமானா இக்தியார் மலேசியா மூலம் 220 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்படுவது பெரிய முன்னேற்றம் என்றார் அவர். தீபாவளியை முன்னிட்டு எஸ்டிஆர் ரொக்க உதவியை முன்கூட்டியே வழங்குவது, தீபாவளிக்கு 50% டோல் கட்டண சலுகை வழங்குவது, அத்தியாவசிய பொருட்களை வாங்க உதவும் 100 ரிங்கிட் சாரா உதவியை வரும் பிப்ரவரியில் 2வது முறையாக வழங்குவது போன்ற மக்கள் நலனை முன்வைக்கும் முடிவுகளை அவர் பாராட்டினார். சிறு தொழில் முனைவோருக்காக தெக்கோன் மற்றும் பிஎஸ்என் மூலம் 2.5 பில்லியன் ரிங்கிட் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டதும், எஸ்ஜேகேபி வீட்டுக்கடன் உத்தரவாதம் 1.9 மில்லியனாக உயர்த்தப்பட்டதும் இந்திய குடும்பங்களுக்கு ஆதரவாக உள்ளது என பிகேஆர் உதவி தலைவருமான ரமணன் சொன்னார். கல்வித்துறையில் பஹாங், ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளி கட்டப்படுவது, தமிழ் பள்ளிகள் உட்பட மோசமான நிலையில் உள்ள 520 பள்ளிகளை பராமரிக்க 2 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்படுவதையும் அவர் வரவேற்றார். மீண்டும் வேலையை காட்டிய ட்ரம்ப், சீனாவுக்கு கூடுதலாக 100% வரி, ஷி ஜின்பிங் உடனான பேச்சுவார்த்தையை ரத்தாகும் என எச்சரிக்கை. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இனி கூடுதலாக 100 விழுக்காடு வரி விதிக்கப்படுவதாக அதிரடியாக அறிவித்து ட்ரம்ப் சீனாவுடன் வர்த்தக பதற்றத்தை மீண்டும் அதிகரித்துள்ளார். இந்த புதிய வரி நவம்பர் 1 முதல் அமலுக்கு வரும் என்றார் அவர். அதோடு சீன அதிபர் ஷி ஜின்பிங் உடனான உச்சநிலை பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் ட்ரம்ப் எச்சரித்தார். சீனாவின் அரிதான கனிமங்கள் மீதான ஏற்றுமதி கட்டுப்பாடு மிகவும் தாக்கம் கொண்டது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ட்ரம்பின் அறிவிப்புக்கு பின் பங்கு சந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நாஸ்டாக் குறியீடு 3.6% மற்றும் S&P 500 குறியீடு 2.7% வீழ்ச்சியடைந்தது. சீனா தனது வர்த்தக தடைகளை தொடர்ந்து அமெரிக்க முக்கிய மென்பொருட்களின் ஏற்றுமதிக்கும் கட்டுப்பாடு விதிக்கும் என ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். இந்நடவடிக்கை அமெரிக்கா சீனா உறவுகளில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இப்படி ட்ரம்ப் கோபப்பட உண்மையான காரணம் என்ன என்பது தெரியவில்லை. பள்ளிகளில் இன்ஃபுளுவென்சா காய்ச்சல் பரவல், கல்வி அமைச்சுடன் KKM ஆலோசனை. நாட்டின் பல பள்ளிகளில் இன்ஃபுளுவென்சா காய்ச்சல் பரவி உள்ளதை சுகாதார அமைச்சான KKM உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையை சமாளிக்க கல்வி அமைச்சான KPM உடன் ஆலோசனை நடத்தப்படும் என KKM கூறியது. பள்ளிகளில் நோய் பரவலை தடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், மாணவர்களின் உடல் பரிசோதனை, சுத்தம் மற்றும் சுகாதார நடைமுறைகள், தேவைப்பட்டால் பள்ளி அட்டவணையில் மாற்றங்கள் உள்ளிட்டவை பற்றி அச்சந்திப்பில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். மாணவர்களிடம் காணப்படும் காய்ச்சல் மற்றும் சளி அறிகுறிகள் குறித்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் பள்ளிகளை எச்சரிக்கையுடன் இருக்குமாறும், நோய் அறிகுறிகள் கொண்ட மாணவர்களை உடனே மருத்துவரை சந்திக்கவும் KKM அறிவுறுத்தியது. மேலும் அனைவரும் கை கழுவுதல், சுவாச கவசம் அணிதல் மற்றும் நோய் அறிகுறிகள் இருந்தால் வீட்டிலேயே ஓய்வு எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டில் கடந்த வாரம் இன்ஃபுளுவென்சா A மற்றும் இன்ஃபுளுவென்சா B காய்ச்சலை உட்படுத்தி 97 கிளஸ்டர் தொற்று பதிவாகியது. அதில் பெரும்பாலானவை பள்ளிகளில் பதிவாகியது குறிப்பிடத்தக்கது. மலாக்காவில் வகுப்பறையில் சீனியர் மாணவர்களால் கும்பலாக கற்பழிக்கப்பட்ட 3ஆம் படிவ மாணவி வீடியோ எடுத்தும் மகிழ்வு. மலாக்காவில் நிகழ்ந்த ஒரு கொடூர சம்பவத்தில் 3ஆம் படிவ மாணவி ஒருவர் வகுப்பறையில் 2 சீனியர் மாணவர்களால் கும்பலாக கற்பழிக்கப்பட்டுள்ளார். அலோர்காஜாவில் ஓர் இடைநிலை பள்ளியில் யாரும் வகுப்பில் இல்லாத போது நிகழ்ந்த அச்சம்பவம் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் போலீசில் புகார் செய்திருந்த நிலையில் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்யும் நடவடிக்கையில் போலீஸ் இறங்கியுள்ளது. அம்மாணவி மருத்துவ பரிசோதனைக்கும் மன அதிர்ச்சிக்கு ஆலோசனை பெறவும் அனுப்பப்பட்டுள்ளார். வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வலைதளவாசிகள் கொந்தளிக்கின்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் கல்வி சூழலில் பாதுகாப்பு, கண்காணிப்பு, மாணவ நலன்கள் ஆகியவற்றின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்துகின்றன. இந்நிலையில் பள்ளி பாதுகாப்பு நெறிமுறைகளை கல்வி அமைச்சு மறு ஆய்வு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உகேபெடானா பகுதியில் புலி உருமல், குடியிருப்பாளர்கள் அச்சம்.
அம்பாங்கின் உகேபெடானா அடுக்குமாடி பகுதியில் புலி உருமல் சத்தம் கேட்டு குடியிருப்பாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக இரவு நேரத்தில் புலி உருமுவது போல் ஒலி கேட்டதாக பலர் கூறினர். உடனடியாக அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலித்தான் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியது. ஆனால் இதுவரை புலியின் தடங்கள் அல்லது சான்றுகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனினும் அதிகாரிகள் அப்பகுதியை கண்காணிப்பில் வைத்துள்ளனர். வட்டார மக்கள் நிதானமாக இருக்கவும், தவறான தகவல்களை பரப்பாதிருக்கவும், ஏதேனும் விலங்கு சத்தம் வந்தால் அல்லது அசாதாரண நிகழ்வை கவனித்தால் உடனே தங்களை தொடர்பு கொள்ளவும் பெர்ஹிலித்தான் கேட்டுக்கொண்டது. இந்த மர்ம உருமல் ஒலி சமூக வலைதளங்களில் பரவி ஆச்சரியத்தையும் சிலரிடம் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. குப்பை லாரி மோதி RFID டோல் பாதை சேதம். பாதுகாப்பு குறித்த விவாதத்தை எழுப்பிய வீடியோ வைரல். நெடுஞ்சாலை டோல் சாவடியில் குப்பை லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து நேரடியாக RFID பாதையில் மோதிய சம்பவம் தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளது. வீடியோவில் லாரி வேகமாக வருவதும் தடுப்பு சுவற்றில் மோதுவதும் தெளிவாக காணப்படுகிறது. மோதலின் தாக்கத்தால் பாதை தடைகள் சிதறி விழ RFID கேட் முழுமையாக சேதமடைந்தது. சம்பவ இடத்துக்கு பாதுகாப்பு பணியாளர்கள் விரைந்து நிலைமையை கட்டுப்படுத்தினர். அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை. எனினும் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் RFID வசதிகளின் பராமரிப்பு குறித்து சூடான விவாதங்கள் கிளம்பியுள்ளது. போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.